லக்னோ அணியும் பஞ்சாப் அணியும் தங்களுடைய கடைசி 2 மேட்ச்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வெற்றியோட முடிச்சிருக்க 2 அணியும் டாப் 4க்குள்ள நுழைய பல முயற்சிகளை ஈடுபடுவாங்க. இதுவரைக்கும் 2 அணிகளும் 4 போட்டிகள்ல மோதி லக்னோ 3 போட்டியிலையும் பஞ்சாப் 1 போட்டியிலையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. லக்னோ அணியை பொறுத்த வரைக்கும் ஐடன் மார்கரம், மிச்சல் மார்ஷ் பேட்டிங்ல அசத்துவாங்கன்னு சொல்லப்படுது. மிடில் ஆர்டர்ல ரிஷப் பந்த் மற்றும் டேவிட் மில்லர் அதிரடி காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்னாய், ஷர்துல் தக்கூர் உள்ளிட்டவர்களை நம்பியே லக்னோ அணி இருக்கு. அதே மாதிரி பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர், பிரப் சிம்ரன் சிங் டாப் ஆர்டர்ல கலக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. கிளென் மேக்ஸ்வெல், அசமதுல்லா உமர்சாய் மிடில் ஆர்டருக்கு பலம் சேர்ப்பாங்க அப்படின்னும், பந்து வீச்சுல செஹல், அஷ்தீப் பெரிய சவாலா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. லக்னோ அணியோட பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் மார்கரம், மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த் டாப் ஆர்டர்ல களமிறங்க வாய்ப்பு இருக்கு. மில்லர், ஆயுஷ் பதானி, ஷபாஸ் அகமது மிடில் ஆர்டர்ல கலக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி ஆவேஷ் கான், முஷின் கான், ரவி பிஷ்னோய், ஆகாஷ்தீப் பந்து வீச்சுல கை கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. இம்பாக்ட் பிளேயரா ரஷ்வர்தன் ஹங்கரேக்கர் இடம்பெற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பஞ்சாப் அணியை பொறுத்த வரைக்கும் பிரப் சிம்ரன் சிங், ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், மேக்ஸ்வெல் டாப் ஆர்டர்ல கலக்குவாங்கன்னு சொல்லப்படுது. ஸ்டாய்னஸ், அசமதுல்லா உமர்சாய், சுஷாந்த் சிங் மிடில் ஆர்டர்ல வலு சேர்ப்பாங்கன்னு பார்க்கப்படுது. பந்து வீச்சுல பெரிய அளவுல செஹல், அஷ்தீப் சிங், ஹர்ப்ரீத் நம்பியே இருக்கு. விஜயகுமார் விஷாங் இம்பாக்ட் பிளேயரா களமிறங்க வாய்ப்பு இருக்கு.